ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் மகரம் ராசிக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோல மகர ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றது, மகர ராசிக்காரர்களின் தொழில் எப்படி இருக்கும், மகர ராசிக்காரர்களுக்கு பண வரவு எப்படி இருக்கும், மகர ராசிக்காரர்களின் குடும்பம் எப்படி இருக்கும், மகர ராசிக்கார பெண்களுக்கு எப்படி இருக்கும், மகர ராசிக்கார மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், மகர ராசிக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பல ஸ்டேட்மெண்ட்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதற்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முதல்ல மகர ராசிக்காரர்களின் கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். 7ல் உச்ச குரு இதுவரை உங்கள் ராசியில் 6ஆம் இடத்தில் மறைந்து பல இன்னல்களை கொடுத்து வந்த குரு பகவான் ஜூன் மாதம் 2026 முதல் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான சமசப்தம ஸ்தானத்தில் கடக ராசிக்கு மாறி உச்சம் பெற்றிருக்கிறார். இது 12 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய உச்ச குரு பெயர்ச்சி. குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. 7ஆம் இடத்தில் அமரும் குரு பகவான் தன் 5ஆம் பார்வையாக உங்கள் லாபஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் உங்கள் ராசியின் 9ஆம் பார்வையால் உங்கள் முயற்சி ஸ்தானத்தையும் 3ஆம் வீட்டையும் பார்க்கிறார். ராசியை குரு பார்ப்பதால் மன அழுத்தங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். ஜென்ம சனியின் தாக்கம் குறையும். இப்போ அடுத்ததாக குரு பயிற்சியின் மூலம் மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கடந்த காலங்களில் வேலை மற்றும் தொழிலில் இருந்த முட்டுக்கட்டைகள் முற்றிலும் உடையும். கூட்டு தொழிலில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு பெரிய நிறுவனங்களில் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றம் தானாக தேடி வரும். இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் இதுவரைக்கும் நீங்க வேலை செய்யற இடத்துல இருந்த அனைத்து இன்னல்களும் நீங்கி ஒரு புத்துணர்ச்சியுடன் தெம்பாகவும் நீங்க வேலை செய்ய போறீங்க. வேலையெல்லாம் நல்லா இருந்து என்னங்க பண்றது, பண வரவு இருக்கணும்லங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் உங்களுக்கு பண வரவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். குருவின் பார்வை லாபஸ்தானத்தில் விழுவதால் பொருளாதார நிலை உச்சத்தை அடையும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பழைய கடன்கள் மற்றும் நிலுவைத் தொகைகள் கைக்கு வந்து சேரும். புதிய வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்கும் யோகம் கைகூடும். எதிர்பாராத திடீர் பண வரவு, சேமிப்பு உயரும். அப்புறம் என்னங்க, குரு பகவான் லாபஸ்தானத்தையே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால நீங்க செய்யக்கூடிய நியாயமான வேலைகளுக்கு உங்களுக்கு கண்டிப்பா லாபம் இரட்டிப்பாகவே கிடைக்கும். அடுத்து மகர ராசிக்கார பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம். திருமண வயதில் இருக்கும் மகர ராசி பெண்களுக்கு இந்த ஆண்டு நல்ல வரன் அமையும். மனதிற்கு பிடித்த நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடும். குடும்பத்தின் இருப்பவர்களுக்கு, அதாவது ஏற்கனவே திருமணமான மகர ராசி பெண்களுக்கு கணவர் மற்றும் புகுந்த வீட்டினரில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணியிடத்தில் பாராட்டுகள் குவியும். மகர ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே இருந்த ஈகோ மற்றும் சண்டைகள் முடிவுக்கு வந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். வீட்டில் தடைபட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள், காதுகுத்து, வளைகாப்பு, கிரகப்பிரவேசம் போன்ற மங்களகரமான காரியங்கள் வரிசையாக நடக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்களது அந்தஸ்து உயரும். மகரம் ராசிக்கார மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். குருவின் பார்வை பலத்தால் மாணவர்களின் மந்த நிலை மாறி படிப்பில் ஆர்வம் மற்றும் ஞாபக சக்தி அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகள் மற்றும் அரசு தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கின்றது. வெளிநாடுக்கு சென்று படிக்க நினைக்கும் மாணவர்களின் கனவு இந்த ஆண்டு நனவாகும். இப்ப குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலம் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். திருமணமாகி பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத மகர ராசி தம்பதியர்களுக்கு இந்த உச்ச குருவின் பலத்தால் நிச்சயம் மழலை செல்வம் மடியில் தவழும். அதுவும் ஐவிஎஃப், ஐயுஎஃப் போன்ற மருத்துவ சிகிச்சை எடுத்து தோல்வியடைந்த தம்பதிகளுக்கும் இந்த காலகட்டத்தில் எடுக்கும் சிகிச்சை நல்ல பலனை தரும். ஏற்கனவே குழந்தை இருப்பவர்களுக்கு அவர்களின் பிள்ளைகளால் குடும்பத்தில் புகழும் பெருமையும் தேடி வரும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த குரு பெயர்ச்சியில் மேலும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க
கண்டிப்பா இந்த எளிய பரிகாரத்தையும் செய்ய மறக்காதீர்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமைகள்ல உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள அர்ச்சனை செய்து கொண்டக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்யும்போது குருவின் அருள் இரட்டிப்பாகும். ராசி பலன்களை பற்றி நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம். ஓம் குருவே துணை.